கொரிந்தியருக்கு பவுல் எழுதிய நிருபங்களை இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். இந்த நாளிலே சிலுவையின் செய்தி என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். சிலுவை அநேகருக்கு வணங்கும் பொருளாக மாறிவிட்டது. ஆலயத்தில் வைக்கிறார்கள், அலங்கார பொருளாக தாலியில் பொச்சங்களில் அணிகிறார்கள். ஆனால் நம்ம எத்தனை பேர் சிலுவையின் அர்த்தத்தை புரிந்திருக்கிறோம்? அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய உதவியை கேட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாகிய எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை சம்பாதித்துக் கொண்டீர். இந்த எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றம் எங்களுக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். மார்ட்டின் லூத்தர் என்பவர் மிகவும் பக்தியுள்ள ஒரு துறவி. தேவனுக்கு பிரியமாக வாழ மிகவும் முயற்சி செய்தார். ஜெபிப்பார், உபவாசம் இருப்பார், தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வார். ஆனாலும் அவர் விரும்பிய ஒரு வாழ்க்கை அவரால் வாழ முடியவில்லை. அதனால் மிகுந்த வேதனைப்பட்டார். நான் முதலில் நீதிமானாக வேண்டும், அப்போதுதான் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று தவறாக நம்பி வந்தார். அதன் பிறகு கல்லூரியில பாடம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ரோமர், கலாத்தியர் ஆகிய புத்தகங்களை பாடமாக நடத்திய போது ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவருடைய சத்தத்தையும் அவர் புரிந்து கொண்டார். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் தமது கிருபையால் என்னை நீதிமானாக ஏற்றுக்கொள்கிறார், பின்னர் அவரின் இருதயத்தை மாற்றுகிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டார். அந்த புரிதல் தான் இன்றைக்கு நமக்கும் அவசியமாக இருக்கிறது. சுவிசேஷம் என்பது தேவ இரக்கத்தை பெறுவதற்காக மனிதன் செய்கிற முயற்சிகள் இல்லை, மனிதன் செய்கிற செயல்கள் இல்லை. மனிதனுக்காக கிறிஸ்துவில் தேவன் செய்ததுதான் சுவிசேஷம். தேவன் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி அவர் ஆளுகை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். நமக்கு தெரியாத எல்லாம் அவருக்கு தெரியும். எதிர்காலத்தை முற்றிலும் அறிந்தவர் அவர். அவருடைய கையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்படைக்கும் போது, அவருடைய சித்தத்தை கேட்டு நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நாம் சந்தோஷமாக இருக்கலாம். அதே சமயத்தில் நாம் செய்கிற இந்த முயற்சிகளினால் அல்ல, கிறிஸ்து நமக்காக மறுத்ததினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது இன்னும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய சுவிசேஷம் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ரோமருடைய மனதிலே சிலுவை என்பது ஒரு அவமான சின்னமாக கருதப்பட்டது. இயேசுவின் பிறப்புக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னராக வாழ்ந்த மார்க்கஸ் டுல்லியன் சிசரோ என்கிற பேச்சாளர் ரோமரிடம் இவ்வாறு சொல்வாராம்: சிலுவைக்கும் ஒரு ரோம குடிமகனின் உடலுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. சிலுவை என்கிற வார்த்தை கூட ரோம குடிமகனின் சிந்தனையில இருந்தும் கண்களில் இருந்தும் காதுகளில் இருந்தும் வெகு தூரமாக விலக்கப்பட வேண்டும். அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது, யோசிக்கவே கூடாது, உங்கள் காதில் விடக்கூடாது. என்றால் உங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது மிக கொடூரமான, மிக அருவருப்பான தண்டனை. அது அடிமைகளுக்கான கடும் தண்டனை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சிலுவை மரணத்தை எவ்வளவு கேவலமாக ரோமர்கள் பார்த்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சிலுவை மரணம் முதலாவதாக பெர்சியர்களால் துவக்கப்பட்டது. பின்னர் வட ஆப்பிரிக்காவில் இருந்த கார்த்தேஜியர்கள் அதை அதிகமாக பயன்படுத்தினார்கள். ரோமர்கள் அதை கொடூரமான பொது தண்டனையாக மாற்றினார்கள். அடிமைகள், கலகக்காரர்கள், கொள்ளையர்கள், வெளிநாட்டவர்கள், அரசுக்கு எதிரானவர்கள் ஆகியோருக்கு தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. இது உடல் ரீதியாக மிகுந்த சித்திரவதை தரும் தண்டனை. அதிர்ச்சி, மிகுந்த சோர்வு, உடலில் நீர் வறட்சி, இரத்த இழப்பு, சுவாசிப்பதில் கடுமையான சிரமம் ஆகியவற்றால் இந்த மரணம் ஏற்படும். இது மெதுவாக வரும், உடனடி மரணம் இல்லை. இது அவமான மரணம். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்டவரை நிர்வாணமாக தொங்கவிட்டார்கள். எவ்வளவு அவமானம் என்று யோசித்து பாருங்கள். மனதை பயமுறுத்தும் தண்டனை. எதற்காக? மாட்டிக்கொண்டால் இப்படிப்பட்ட தண்டனை நமக்கு வரும்
மிகுந்த வேதனையை அடைய வேண்டியது இருக்கும் என்று நினைத்து மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தண்டனையை பொதுவெளியிலே நிறைவேற்றினார்கள். ஆனால் இந்த சிலுவை மரணத்தால் நன்மை விளைய முடியும் என்பது இயேசுவின் மரணத்தால் நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அது எப்படி எல்லாருக்காகவும் ஒருவர் மரிக்க முடியும்? நாம் இப்பொழுது ஏன் சாகிறோம்? ஆதாம் செய்த பாவத்தினால்தான் மரணம் மனிதனுக்கு வந்தது. எனவே இப்போதைய மரணத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம் செய்கிற தவற்றினால், நாம் தேவனை ஒதுக்குவதனால் நமக்கு கிடைக்கப் போகிற மரணம் இரண்டாம் மரணம். எனவே இந்த இரண்டாம் மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெறத்தக்கதாக நம்முடைய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டதினால நாம் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். ஆதாமின் பாவத்தினால் நாம் சாவது போல இயேசுவின் நீதியினால் இரண்டாம் மரணத்திலிருந்து நாம் தப்புகிறோம். யாருக்கெல்லாம் இந்த விடுதலை கிடைக்கும்? அவர் சொல்கிறார், அவர் எல்லாருக்காகவும் மரித்தார், எல்லாருக்காகவும் மரித்தார். இந்த உணர்வு தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், மற்றவர்களை நாம் பார்க்கிற பார்வையை மாற்ற வேண்டும். இந்த வசனத்தை துவங்கும் போது ஏனென்றால் என்று சொல்கிறார். அப்படியானால் ஏனென்றால் என்பதற்கு பிறகு காரணத்தை சொல்கிறார். அதற்கு முன்னாலே இந்த காரணத்தினால் எப்படிப்பட்ட விளைவு ஏற்பட வேண்டும் என்பதை சொல்லிவிடுகிறார். அது என்ன விளைவு? 14ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்து எப்படி எல்லாருக்காகவும் மரித்தாரோ அதுபோல எல்லாருக்காகவும் நாங்கள் துன்பப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த அன்புடையவர்களாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். இத்தகைய அன்பு மாத்திரம் நம்மிடத்தில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சூரியகாந்தி பூவானது எப்பொழுதும் சூரியனை நோக்கி இருப்பது போல நாம் இயேசுவை நோக்கி பார்த்து அவர் எப்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தாரோ அதுபோல நானும் அன்பு கூறுவேன் என்கிற தீர்மானத்திற்குள் நாம் இருப்போம் என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த அன்பினால் நம்மில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. தேவனுக்கு நம்மில் அன்பு இல்லை என்கிற எண்ணம் அநேகருக்கு இருக்கிறது. இந்த எண்ணத்தை தான் சாத்தான் முதலாவதாக ஏவாளுக்குள் புகுத்தினான். அதனால் நாம் பிரிந்து கிடைக்கிறோம். தேவனுக்கு அந்நியராக வாழ்கிறோம், தேவனை விரோதிக்கிறோம். ஆனால் இயேசு நமக்காக மரித்தார் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் தேவனோடு ஒப்புரவு ஆகிறோம். இதுவரைக்கும் நமக்கு இருந்த கோபம் போய்விடுகிறது. ஏதோ சில காரியங்கள் நாம் கேட்டபடி நடக்கவில்லை என்பதற்காக நாம் தேவனை ஒதுக்குகிறோம். ஆனால் தேவன் தம்முடைய உயிரையே நமக்காக விட்டிருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்கும்போது நன்மை இருக்கும். அதனால்தான் தேவன் நாம் கேட்பதை தரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவன் ஏன் அப்படி செய்கிறார்? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணி பார்ப்பதில்லை, நினைத்து பார்ப்பது இல்லை, யோசித்து பார்ப்பதில்லை. அதை மறந்து விட்டுத்தான் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குகிறார். இந்த உபதேசத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த உபதேசத்தை எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்றும் பவுல் சொல்கிறார். இப்படி ஒப்புரவு ஆகிவிட்டோம் என்றால் ஒரு காரியத்தை நாம் செய்வோம். இனி என்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆளுகை செய்யட்டும் என்று அவர் கையிலே நாம் விட்டு விடுவோம். நாம் நினைக்கிற பிரகாரம், நினைக்கிற வழியில, நினைக்கிற நேரத்தில் நடக்கவில்லை என்றாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறோம். அவர் எனக்கு தேவையானதை அவர் பார்த்துக் கொள்வார். எப்பொழுது, எப்படி, எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்பதை அவர் நடத்துவார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. புரிந்து கொள்ள வேண்டும், சுவிசேஷம் என்பது தேவனுடைய ஆளுகை. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கித்தார் என்று மார்க்கில் வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? இயேசு அதற்கும் பதில் சொல்கிறார். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் எருசலேமிலோ சென்னையிலோ இல்லை. தேவனுடைய சிங்காசனம் என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி. எப்பொழுது அதை நான் புரிந்து கொள்கிறேன், எனக்காக அவர் மரித்தார் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ளும் போது
அவர் என்னை ஆளுகை செய்யட்டும் என்று அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருப்பேன். அப்பொழுது நமக்கு சமாதானம் இருக்கும். அதனால்தான் பேதுரு சொன்னார், எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறினார். தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம், சமாதானம் சுவிசேஷம் என்றும் வேதாகமம் சொல்கிறது. எல்லாருக்கும் கர்த்தர் என்று கொர்நேலியு வீட்டிலே சொல்கிறார். யூதருக்கு மாத்திரமல்ல, பிற இனத்தவர்களுக்கும் அவர் கர்த்தர். நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். என்னுடைய திறமைகள், என்னுடைய ஞானம், என்னுடைய வாதங்கள் இவற்றை வைத்து அல்ல, என்னுடைய வேலை சிலுவையை மக்களுக்கு காட்ட வேண்டும். சிலுவையில் தேவன் செய்த தியாகத்தை மக்களுக்கு காட்ட வேண்டும். மறுபடியும் சொல்கிறார், ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். இதில் எத்தனை பேர் இதை நான் புரிந்து கொள்கிறோம்? ஞானஸ்நானம் தேவையில்லை என்று அர்த்தமில்லை, ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானத்தை புறக்கணித்தவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். ஆனால் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, எண்ணிக்கைக்காக ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனோடு செய்கிற உடன்படிக்கையை தான் ஞானஸ்நானம். முதலில் நடக்க வேண்டியது சுவிசேஷம் அறிவித்தல், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுதல். தேவனுடைய ஆளுகையை ஏற்க மறுப்பதால் தான் வேதனை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் எல்லாம் வரலாம், சிரமமே இருக்காது என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்ட யோபு சொன்னதை நீங்கள் நினைத்து பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்த நிலையில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக தேவனை விட்டு விலகவில்லை. இவை எல்லாவற்றிலும் அவர் தேவனை குறை சொல்லவில்லை, பாவம் செய்யவில்லை என்று வேதாகம் சொல்கிறது. அப்பொழுது அவர் சிலுவையை பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு இன்னொரு நன்மை இருக்கிறது. சிலுவையை பார்த்து விட்டோம். அவருடைய ஆளுகையில் நம்மை அவர் அழிக்கவே மாட்டார் என்பதை தான் சிலுவை காட்டுகிறது. யோபு அதைத்தானே சொன்னார், நான் அவரை நம்புகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார், என் கண்களால், என் சொந்த கண்களாலே நான் பார்ப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்றால் நம் வேதனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் இந்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமா எப்படி? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதர்களும் கிரேக்கர்களும் அவரை ஏற்றுக்கொள்வதில் தடுமாறினார்கள். அதற்கு காரணம், யூதருக்கு அவர் இடரலாக இருந்தார், கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாக இருந்தார். எப்படி? பைத்தியம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை மோரியன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மூடத்தனம், அறிவேனம், சரியான புரிதல் இல்லை, பொருளற்ற தன்மை, நகைப்புக்குரிய முட்டாள்தனம். இது கேட்பவருக்கு அர்த்தமற்றதாகவும் பொருத்தமற்றதாகவும் பகுத்தறிவற்றதாகவும் நகைப்புக்கு உரியதாகவும் தோன்றும். அப்படிப்பட்டதைத்தான் பைத்தியம் என்று சொல்வார்கள். கிரேக்கர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருந்தது. ஏன் அப்படி இருந்தது என்றால், அவர்கள் ஞானத்தை முக்கியப்படுத்தினார்கள், தத்துவத்தை முக்கியப்படுத்தினார்கள், பேச்சு திறமையை முக்கியப்படுத்தினார்கள், வல்லமையை முக்கியப்படுத்தினார்கள், மகிமையை முக்கியப்படுத்தினார்கள். ஆனால் இயேசு இவையெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் அவமான சின்னமாக காணப்பட்ட சிலுவையிலே அறையப்பட்டார். மிகுந்த பலவீனர், அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, தோற்று போனார் என்று நினைத்தார்கள். சிலுவையில் அறையப்பட்ட ஒருவரை எப்படி இரட்சகராக ஏற்றுக்கொள்வது? அவர் சிலுவையில் அறையப்பட்டதைத்தான் எல்லோரும் பார்த்தார்கள், உயிர்த்தெழுந்ததை எல்லோரும் பார்க்கவில்லை. எனவே அந்த சிலுவை மரணம் மாத்திரம்தான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது. என்ன இந்த ஜனங்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதனை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்களே என்று பைத்தியமாக பார்த்தார்கள். ஒருவேளை இது தோல்வியாக தெரியலாம், அவர் சிலுவையில் அறையப்பட்டது தோல்வியாக தெரியலாம். ஆனால் பவுல் சொல்வதை பாருங்கள், தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. மனுஷனுடைய ஞானம்தான் என்றில்லை, சாத்தானுடைய ஞானத்திலும் அது அதிக ஞானம்தான். இயேசுவை கொன்றுவிட்டதால் நான் வென்றுவிட்டேன் என்று சாத்தான் நினைத்தான் அல்லவா? அதற்கும் ஒரு பெரிய இடி, அது இடியாக அவனுக்கு விழுந்தது. பவுல் சொல்கிறார், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி
பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. வசனம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகள் சிலுவையை பார்த்து தேவனோடு ஒப்புரவானார்கள். எவ்வளவு பெரிய காரியம் யோசித்து பாருங்க. பரலோகத்தில் சாத்தான் பொய் சொன்ன போது அது சரியாக இருக்குமோ என்று நினைத்த நல்ல தூதர்கள் சிலுவையை பார்த்த பிறகு சாத்தானின் வேஷத்தை புரிந்து கொண்டார்கள். அவன் சொல்வதெல்லாம் போய் தேவன் அன்புள்ளவர் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் வேதாகமம் சொல்கிறது, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளினார்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இது வெற்றி என்று சாத்தான் நினைத்தால் அது அவனுக்கு தோல்வியாக முடிந்தது. தேவனுக்கு அது பைத்தியம் என்று அவன் நினைத்தான் என்றால் இல்லை, அதுதான் பெரிய ஞானம் என்பது புரிந்தது. பலத்தினால் அல்ல, அன்பினால் வெல்ல முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே செய்து காண்பித்தார். ஆனால் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களுக்கு, மனம் மாறாத மக்களுக்கு இது பைத்தியமாகத்தான் இன்னமும் தெரிகிறது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் தேவனுக்குரிய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவைகள் உங்களுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இதையும் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார். யூதருக்கு அவர் இடரலாக இருந்தார். எப்படி என்று யோசித்து பாருங்கள். அவர்கள் எதிர்பார்த்த மேசியா வேறு. ரோமர்களுடைய கையிலிருந்து தங்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இயேசுவானவர் 5000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அற்புதமாக உணவளித்த போது இவர் தீர்க்கதரிசி என்றார்கள். இவர் மேசியா என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை ராஜாவாக்கிவிட்டால் நமக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று நினைத்தார்கள். அப்படி செய்ய பார்க்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்து அங்கே இருந்து விலகிச் சென்றதாக யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய மேசியா என்றால் அது ராஜா தான். எனவே இயேசுவானவர் ராஜாவாக ஆகவில்லை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய இடரல். அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள். ஒருவனை கொலை செய்வதற்கு மரத்திலே தூக்கி போட்டு கொலை செய்தால் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் சொல்கிறது. இயேசு மரத்திலே தொங்கி இருக்கிறார். அப்படியானால் அவர் சாபமாகிவிட்டார். சாபமான ஒருவரை எப்படி நான் வணங்க முடியும் என்று யூதர்களுக்கு அது இடரலாக இருந்தது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், அதுதான் தேவ ஞானம். நமக்காக கிறிஸ்து சாபமாகி சபிக்கப்பட்டிருந்த நம்மை விடுதலை செய்தார் என்று சொல்கிறார். அவர் குற்றவாளியை போல் தண்டனை அனுபவித்தார் என்று சொன்னால் அந்த தண்டனை நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை, அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. இது தேவ ஞானம் என்று பவுல் எழுதுகிறார். சிலுவையில் தொங்கின இயேசுவை வணங்குவது கிரேக்கருக்கு பைத்தியமாக தெரிந்தது. ராஜாவாக வந்திருக்க வேண்டிய மேசியா செத்து போனவராக காணப்பட்ட போது அது அவர்களுக்கு இடரலாக இருந்தது. யூதர்களும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. நாம் முன்னராக ஏதாவது ஒன்றை தீர்மானித்து விட்டால் இதுதான் பிரச்சனையாக வந்து விடுகிறது. டைட்டானிக் கப்பலை மூழ்காத கப்பல் என்று சொன்னார்கள். அது விபத்துக்குள்ளான அன்றைய தினத்தில் 4 முறை நீங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் ஆபத்தானது என்கிற செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மற்ற கப்பல்களிலிருந்து செய்தி வந்தது. ஆனால் கப்பலின் வேகம் குறைக்கப்படவில்லை. அதே வேகத்திலே சென்றார்கள். பனிமலை பகுதியிலே செல்கிறோம் என்பது கப்பலில் இருந்த முக்கியமானவர்களாகிய கேப்டன் ஸ்மித், முர்தோக், லைட்டேலர், மூடி ஆகியோருக்கு தெரியும். ஆனாலும் வேகத்தை குறைக்கவில்லை. காரணம், எங்கள் கப்பல் மூழ்காது. கிரேக்கர்கள் நினைத்தார்கள் எங்கள் ஞானம் சிறந்தது. யூதர்கள் நினைத்தார்கள் எங்கள் சடங்குகள் முக்கியமானவை. ஆனால் இவை எல்லாம் அவர்களை பாதுகாக்கவில்லை என்பதுதான் முக்கியம். அவர்களுக்கு இது பைத்தியமாக இடரலாக இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. எப்படியெல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலுவையிலே தேவ பலனை பார்க்கிறார்கள் தெரியுமா? சிலுவையால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறது என்று பாருங்கள். அவர் நமக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனால, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து விட்டதுனால குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெறுவதற்கு மன்னிப்பு கிடைக்கிறது. எனவே அந்த மன்னிப்பு நமக்கு பலனாக அமைகிறது. தேவனோடு ஒப்புரவு நாம் ஆகிவிட்டதுனால நாம் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் செல்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் கொண்டு போகிறோம். தேவனுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது. மற்றவருடைய பாவங்களை நினைக்காமல் இருப்பதற்கும் பலன் கிடைக்கிறது.
சில சமயங்களில் மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியவில்லை. காரணம், அவர் நமக்கு தந்திருக்கிற மன்னிப்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அவரால் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தால் மற்றவர்களையும் அவர் மன்னிப்பார் என்று அவர்களை மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். இதுவும் தேவன் நமக்கு தருகிற பலன் தான். வேறு வகையிலும் பலன் கிடைக்கிறது. என் தண்டனையை அவர் ஏற்றதால் என்னில் அன்பு உண்டாகிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்கிறார் அல்லவா? எனவே சுயநலம் இல்லாமல் மற்றவர் மேல் அன்பு காட்டுவதற்கு இது உதவுகிறது. அநேக சமயங்களில் செய்கிற ஊழியம் கூட சுயநலத்துக்காக செய்யப்படுகிற ஊழியமாக இருக்கிறது. மதிப்பு, பணம், பதவி போன்றவற்றுக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இயேசு அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யாததுனால அவருடைய சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறேன். என் கிரியை, திறமை போன்றவற்றால் எனக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமையை பாராட்டக்கூடாது. அப்படிப்பட்டது சிலுவை சாதித்திருக்கிறது. எனவே நான் பெருமைப்படாமல் இருப்பதற்கு எனக்கு பலன் கிடைக்கிறது. அந்த பலனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். வாழ்வின் நோக்கம் மாறிவிடுகிறது. நான் வாழ்வது இனி எனக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். எனக்காக மரித்தவருக்காக வாழ்வேன். அவர் எல்லோருக்காகவும் மரித்தார், எனவே நான் எல்லோருக்காகவும் வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய நிலை மாறுகிறது. அதற்கான பலன் கிடைக்கிறது. எப்பொழுதும் சிலுவை மரணத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் சுமந்து கொண்டு திரிகிறேன் என்று பவுல் சொல்கிறார். என்னுடைய சரீரத்திலே அவருடைய மரணத்தை நான் சுமக்கிறேன். அவர் எப்படி தன்னுடைய ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு சிலுவையில் சாவதற்கு தன்னை ஒப்படைத்தாரோ, அதுபோல நான் என்னுடைய ஆசைகளை சிலுவையில் அறிவதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கையாக மாறுகிறது. அதைத்தான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபரனாய் இருக்கிறார். யாரை தேவன் அழைக்கிறார்? எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் என்று பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். எனவே எல்லா மக்கள் மத்தியிலும் நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவபரனாக இருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவபரனாய் இருக்கிறது என்று ரோமருக்கு எழுதும் போதும் போல் குறிப்பிடுகிறார். யாராக இருந்தாலும் நாம் ரட்சிக்கப்படலாம். என்ன சந்தோஷம்! தேவன் எவ்வளவு நல்லவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. சிலுவையில் அறையப்பட்டவர் மேசியா என்கிற எண்ணம் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக ஏற்பட வேண்டும். இயேசு ஒரு முறை சீடரோடு பேசிக் கொண்டிருந்த போது, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, நீர் கிறிஸ்து என்று பதிலளித்தார். கிறிஸ்து என்றால் மேசியா. கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை, மேசியா என்பது எபிரேய வார்த்தை. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜாவாக இருப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மேசியாவை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு மேசியாவை எதிர்பார்த்தார்கள். யூதர்களை பொறுத்த மாத்திரத்திலே மேசியா அல்லது கிறிஸ்து என்று சொன்னால் அவர்களுக்கு ராஜா என்றுதான் அவருடைய காதிலே கேட்கும். நம்முடைய உள்ளத்தில் ஏற்கனவே என்ன எண்ணம் இருக்கிறதோ அதுதான் அங்கே அவர்களுக்கு புலப்படும், மற்றது விளங்காது. பாருங்க, இந்த வார்த்தையை பேதுரு சொன்ன பிறகு இயேசு அவர்களுக்கு ஒரு உண்மையை சொன்னார். மனுஷகுமாரன் பல பாடுகளை பட்டு தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பிறகு உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொன்னார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார் என்று மார்க் எழுதுகிறார். இவ்வளவு பேதர் என்ன செய்தார் பாருங்க. பேதர் அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. மேசியாவை பற்றி எதிர்பார்ப்பு அப்படிப்பட்டது அல்ல அவர்களுக்கு. இதை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் சரியான முறையில் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பது புரிகிறது. தவறான ஒரு கருத்து மனதிற்குள் இருந்தால் எவ்வளவுதான் சரியானதை சொன்னாலும் அது நம்முடைய மனதிற்குள் ஏறவே ஏறாது. அதே போல இன்னொரு முறையும் சீஷர்களுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் உபதேசித்தார். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை.
புரியக்கூடிய மொழியில் தான் அவர் பேசுகிறார். அது ஒரு அடையாளமான வார்த்தை இல்லை. தெளிவாக என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்கிறார். ஆனால் அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை குறித்தவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். இது மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு சொன்னபடியே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் கூட அதை நம்புவதற்கு சீடர்கள் தயாராக இல்லை. 2 பேர் எம்மாவு என்கிற ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். அவர்கள் கவலையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன கவலையோடு பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். இயேசுவை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவரை கொண்டு விட்டார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ரோமர்கள் கையிலிருந்து இஸ்ரவேலருக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவர்களுக்கு பெரியதாக தெரிந்தது. பாவத்திலிருந்து ரட்சிப்பு அவர்களுக்கு பெரியதாக தெரியவில்லை. சொல்றாங்க, இவருடைய பெண்கள் கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனாங்க. அவர் உயிர்த்து வந்து விட்டார் என்று சொன்ன தூதரை பார்த்தார்கள். அவர்களது சொன்னார்கள் என்று சொல்கிறார். இப்போதும் அதையும் அவர்களுக்கு நம்ப முடியவில்லை. காரணம், மேசியாவை பற்றிய அவருடைய தவறான எதிர்பார்ப்பு. பின்னால் புரிந்து கொண்ட பிறகுதான் சீசருடைய வாழ்க்கை மாறியது. பிசிதியா என்கிற மாகாணத்தில் இருக்கிற அந்தியோகியா என்கிற பட்டணத்தில் பவுல் பிரசங்கம் பண்ணிய போது அவர் ஒன்றை சொன்னார். இஸ்ரவேல் தேசத்தை பற்றி பேசுகிறார், சவுல் ராஜாவை பற்றி பேசுகிறார், தாவீது ராஜாவை பற்றி பேசுகிறார். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனால் அந்த தாவீது இறந்து விடுகிறார். தாவீதின் சந்தியிலே இயேசு பிறக்கிறார். இயேசுவை இப்பொழுது உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைவேற்றினார் என்று சொல்கிறார். ஆளுகை பற்றிய வாக்கு தத்துவம். சவுல் ராஜாவாக இருந்தார், தாவீது ராஜாவாக இருந்தார். எனக்கு சித்தமானவற்றை எல்லாம் தாவீது செய்வான் என்று சொன்னார். ஆனால் தாவீது இறந்து விட்டார். அதை முழுவதும் எல்லா காலங்களிலும் செய்யக்கூடியவராக இயேசு இருக்கிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு அவற்றை நிறைவேற்றப் போகிறார். அவருடைய ஆளுகையின் கீழாக நாம் வெற்றி காணப் போகிறோம். இந்த நிறைவேற்றுதலை நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் என்று சொன்னார். சங்கீதம் 110 பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது வாரிசத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வதாக வேதாகமம் சொல்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு வரும் என்றால் இந்த உலகத்தில் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவே தேவனுடைய ஞானம் என்று பவுல் எழுதுகிறார். எனவே இந்த ஞானம் என்கிற வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்படைப்பது எவ்வளவு நன்றாக இருக்கும். கிரேக்கர்கள் தகவல் தொகுப்பை அறிவு என்பார்கள். அறிவு என்கிற வார்த்தைக்கு எபிரேயருக்கு வேறு அர்த்தம் இருந்தது. கிரேக்கர்கள் ஒருவனுக்கு நிறைய தகவல் தெரிந்திருந்தால் அவன் அறிவுள்ளவன் என்று சொல்வார்கள். அந்த தகவலை சரியாக பயன்படுத்துவதை ஞானம் என்பார்கள். தீய விரலை வைத்தால் சுடும் என்கிற தகவல் தெரிந்திருப்பது அறிவு. அதனால் தீயில விரலை வைக்காமல் இருப்பது ஞானம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு வேறு, ஞானம் வேறு. இன்றைக்கு நமக்கு ஏராளமான தகவல்கள் தெரிந்திருக்கின்றன. அந்த தகவல்களை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் யோசித்து பாருங்க. என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார். 10 கற்பனையில முதல் கற்பனை அதுதான். தேவன் என்றால் நீதிபதி என்ற அர்த்தம், முதலாளி என்ற அர்த்தம், எஜமான் என்ற அர்த்தம். என்னையின்றி உனக்கு வேற எஜமான் வேண்டாம், என்னையின்றி உனக்கு வேற நீதிபதி வேண்டாம் என்று சொல்கிறார். நான் எத்தனை முறை நானே நீதிபதியாக மாறுவதற்கு பிரயாசப்படுகிறேன். எத்தனை பேருக்கு நான் தண்டனை தீர்மானித்திருக்கிறேன். யோசித்து பாருங்க. என்னையின்றி உனக்கு வேற நீதிபதிகள் இருக்க வேண்டாம், என்னையின்றி உனக்கு வேற முதலாளிகள் இருக்க வேண்டாம் என்பதை அறிந்திருப்பது நல்லது. மனப்பாடமாக அந்த வசனம் சொல்ல தெரிந்திருப்பது நல்லது. அது தகவல் தொகுப்பு. இதை நம்பி எனக்கு விரோதமாக யாரேனும் செயல்பட்டால் தேவன் பார்த்துக் கொள்வார், அவர்தான் சரியான நீதிபதி ஆயிற்றே, அவரை தவிர வேற நீதிபதி நமக்கு தேவையில்லையே, நான் ஏன் நீதிபதியாக இருக்க வேண்டும், அல்லது வேறு யாரையாவது ஏன் நான் நீதிபதியாக அழைக்க வேண்டும் என்று செயல்பட்டால் அது ஞானம். கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக இருந்த போது எல்லாவற்றுக்கும் பிதாவைத்தான் சார்ந்திருந்தார், தானாக எதையும் நான் செய்ததில்லை என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, நீங்க பவுல் சொல்வதை பாருங்க. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது, ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார்.
சில காரியங்கள் நான் தந்திரமாக செய்துடுறேன், நான் ஜெயித்துடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, உங்களுடைய தந்திரத்திலே அவர் உங்களை பிடிப்பார். ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கின்றன. தங்களை ஞானிகள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியப் போவது இல்லை. பார்வனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பார்வன் முடிவு செய்தான், இந்த தேசத்தில் எபிரேயருக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள் அனைவரையும் கொன்றுவிட்டால் நான் அவர்களை வென்று விடுவேன் என்று அவன் நினைத்தான். எனவே குழந்தைகளை எல்லாம் ஆற்றுக்குள் போடும்படியாக, ஆண் குழந்தைகளை ஆற்றுக்குள் போட்டு கொலை செய்யும்படியாக உத்தரவிட்டான். நான் ஜெயித்து விட்டேன், இனி இந்த இஸ்ரவேலரால் எனக்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாது, நான் வென்று விட்டேன் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றளவா வேதாகமம் சொல்கிறது. அவனுடைய தந்திரத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரவேலரை எதிர்காலத்தில் விடுதலை செய்ய போகிற இரட்சகனை அவனுடைய வீட்டுக்கே அனுப்பி அங்கே வளர்ச்சி செய்தார். எல்லா திறமைகளையும் கற்றுக் கொடுத்தார், எழுதக்கூடிய திறமைகளை கற்றுக் கொடுத்தார். அப்படித்தானே பார்க்கிறோம். அம்ராம் யோகபேத் என்கிறவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த போது அந்த குழந்தையை கொல்லாமல் 3 மாதம் ரகசியமாக வளர்த்தார்கள். பிறகு ஒரு நாணப்பெட்டியில் வைத்து ஆற்றிலே போட்டார்கள். பார்வனுடைய குமார்த்தை அங்கே வந்தாள். அந்த குழந்தையை பார்த்து அவளுக்கு குழந்தை பிடித்து போயிற்று. அந்த குழந்தையை தன்னுடைய வீட்டிலே வைத்து வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அரண்மனைக்கு கொண்டு போனார். அரண்மனையிலிருந்து தான் இவரை கொல்ல வேண்டும் என்று கட்டளை போடப்பட்டிருக்கிறது. அந்த அரண்மனைக்குள்ளாகவே வைத்து அவனை வளர்த்தார். புரிகிறதா? ஞானிகளை அவருடைய தந்திரத்தில் அவர் பிடிக்கிறார். ஞானுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கும். உங்களுக்கு விரோதமாக யாரேனும் எதையேனும் செய்ய முற்பட்டார், அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு பேசாமல் இருங்க. தாங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று நினைக்கிறவர்கள் மூடர்கள். தேவன் மாத்திரமே ஞானம் உள்ளவர். ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா என்று கொரிந்தியர்களை போய் எழுதுகிறார். வேதபாரகன் எங்கே? வேதபாரகர்களும் ஆசாரியர்களும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்து விட்டால் அவருடைய சத்தம் இனி கேட்காது என்று நினைத்தார்கள். அப்படியே அவரை கொலை செய்யவும் தீர்மானித்தார்கள், கொன்றார்கள். ஆனால் அவரோ உயிரோடு எழுந்தார். உலகம் தன்னுடைய சுய ஞானத்தினாலே அவரை அழிக்க பார்த்தபோது, அவருடைய சத்தத்தை அடக்க பார்த்தபோது, அவர் உயிரோடு எழுந்து அதை பார்த்தவர்கள் மூலமாக அவருடைய சத்தம் பலமாக உலகெங்கும் துணிக்க ஆரம்பித்தது. அதுதாங்க தேவனுடைய ஞானம். யோசித்து பாருங்க. தேவனை முற்றிலுமாக சார்ந்திருப்பதற்கு, தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? எவராயிருந்தாலும் ரட்சிக்கப்படலாம். யூதர் நினைத்தார்கள் தங்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு என்று தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாயிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் தான் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். தங்களுடைய சுய ஞானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுவார்கள். கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அதுபோல செயல்படுவார்கள். கிறிஸ்து தேவ ஞானம் என்றால் அதுதான் அர்த்தம். கிறிஸ்து எப்படி தேவனிடத்தில் ஞானத்தை பெற்று செயல்பட்டாரோ அதுபோல நாமும் அவரிடத்தில் ஞானத்தை பெற்று செயல்பட வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் என்கிறார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உலக தோற்றத்திற்கு முன்னராகவே தேவன் தீர்மானித்த ஒன்று. எனவே இங்கு கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. யாராக இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்கள் போக கழுவப்படலாம். தேவனுடைய உண்மையான அன்பை சிலுவையில் நாம் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு உரிய மக்களாக நாம் மாறிவிடுகிறோம். 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்போது யூதர்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடையாளம், வல்லமை போன்றவை தான் தேவை. அற்புதங்கள் வேண்டும், அதிசயங்கள் வேண்டும். அப்படி நடந்தால்தான் தேவனை முழுவதுமாக நம்புவார்கள். இன்னொரு கிரேக்கர்கள், அவர்களுக்கு தத்துவம் வேண்டும், அறிவு விளக்கம் வேண்டும். மனிதன் தன் அறிவினால் கண்டுபிடிக்க முடியாத ரட்சிப்பின் வழியை கிறிஸ்துவின் வாழ்விலும் சாவிலும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். யாரெல்லாம் மன்னிப்பாரு? இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கை பாருங்க. இந்த பெண் கொல்லப்பட வேண்டியவள் என்று ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து மாட்டிக்கொண்டார் என்று நினைத்தார்கள். இந்த பெண்ணை கொண்டு விடலாம் என்று நினைத்தார்கள். இயேசு ஒன்றும் செய்யவில்லை, தரையில் எழுதினார். என்ன எழுதினார் என்று வேதாகம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் எழுதுவதை எல்லாம் பார்த்த எல்லோரும்
ஓடி விடுகிறார்கள். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவதாக கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அத்தனை பேரும் போய் விடுகிறார்கள். கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒன்றை வெளிப்படுத்துகிறது. தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். சமுதாயத்தினால் மோசமானவர்கள் என்று கருதப்படுகிறவர்களையும் தேவன் நேசிக்கிறார். அதில் யாரையும் நீங்கள் கேவலமாக தீர்மானிக்காதீர்கள். மற்றவர்களுக்கு என்ன தீர்ப்பு நீங்கள் எழுதுகிறீர்களோ அந்த தீர்ப்பு உங்களுக்கு எழுதப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாவிலும் தேவ ஞானம் வெளிப்படுகிறது. அவர் நம்முடைய தண்டனைகளை ஏற்று மறித்ததினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனாலேயே கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கிறார். ஆனால் பவுல் சொல்கிற ஆலோசனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. எப்படி நாமே ஏமாற்றிக் கொள்ளலாம்? இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக இருக்கிறார். உங்களே நீங்க ஞானி அப்படின்னு நினைத்து உங்களை ஏமாற்றிக்கிறாதீங்க. உண்மையான ஞானம் என்பது உங்களுடைய வாக்கு திறமை, உங்களுடைய ஆலோசிக்கும் திறமை, இவற்றையெல்லாம் சார்ந்தது இல்லை. நீங்க பைத்தியமாக வேண்டும், அதாவது அறிவில்லாதவர்களாக ஆக வேண்டும். இந்த சொந்த அறிவை எல்லாம் தூக்கி வைத்து விட வேண்டும். சுய புத்தியை சாராமல் என்று நீதிமொழிகள் வாசிக்கிறோம். தன்னே ஞானி என்று எண்ணாதிருக்க கடவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்மை ஞானி என்று நினைப்பதை விட்டுவிட்டு, நாம் ஏற்படுத்துகிற சொந்த முயற்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு தேவனை நம்புவதற்கு பழக வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக தேவனுக்குள் நமக்கு வெற்றி கிடைக்கும். வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் என்ற ஒருவர் இங்கிலாந்தில் இருந்தார். வாலிப வயதிலேயே பாராளுமன்ற அங்கத்தினர் ஆகிவிடுகிறார். அவருக்கு இந்த அடிமைத்தனம் பிடிக்காது. அடிமைகளாக கருப்பு மனித மக்களை வைத்திருப்பதை அவர் வெறுத்தார். அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் இந்த எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறார். மற்றவர்களும் சொல்லியிருப்பார்கள், அவரும் நினைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. இந்த அமைப்பு மிகவும் பெரியது, இதற்கு எதிர்ப்பு மிகவும் வலிமையாக இருக்கும், அதிகாரம் உள்ளவர்களை பகைக்க வேண்டியது இருக்கும் என்று பலர் சொல்லியிருப்பார்கள். அவரும் யோசித்திருக்கலாம். ஒரு முறை பாராளுமன்றத்தில் இந்த அடிமை வியாபாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர் மசோதா கொண்டு வரும் போதெல்லாம் அது தோற்றுவிடும், வெற்றி கிடைக்காது. பலமுறை தோற்றுவிட்டாய். 18 ஆண்டுகள் ஒவ்வொரு முறை அவர் மசோதா கொண்டு வரும்போதும் அது தோற்றுக்கொண்டே இருந்தது. ஆனால் தேவனுடைய வழிநடத்துதல் அவருக்கு சொன்னது, தங்களுக்காக பேச முடியாதவர்களுக்காக நீ பேச வேண்டும். வாக்கெடுப்புகளில் நீ தோற்றாலும் தொடர்ந்து நீ செல்ல வேண்டும். சத்தியம் தாமதிக்கலாம், ஆனால் அது தோற்காது. போராடினார், வெற்றி கிடைத்தது. அடிமை வியாபாரம் முதலில் இங்கிலாந்தில் ஒழிக்கப்பட்டது. பிறகு அவருடைய குடியிருப்புகளிலும் அது ஒழிக்கப்பட்டது. அவர் இறந்த வருடத்தில் இந்த வெற்றிகள் எல்லாம் அவருடைய ஆசைகளுக்கு கிடைத்தது. உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். தேவன் உங்கள் மனதில் ஏற்படுத்தி இருக்கிற நல்ல சிந்தனையை செயல்படுத்த பிரயாசப்படுங்கள். உலக ஞானம் இல்லை, தேவ ஞானம் நமக்கு முக்கியமானது. சிலுவையை பாருங்கள். அவர் எப்படி நமக்காக மரித்தாரோ அதுபோல நாம் மற்றவர்களுக்காக வாழ்வோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய தன்மையை எங்களில் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.